காற்றின் குரல். ஹலோ மக்களே, காற்றின் குரலாய் மனதின் பக்கங்களில் உங்களோடு இணைவது உங்கள் சகி. இரவு சில நினைவுகளை தூங்க விடாது, சில பேரை மறக்க விடாது. சில கான்வர்சேஷன்ஸ் முடிஞ்ச பிறகு கூட மனசுக்குள்ள கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு பழைய சாட்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். எதையும் தேடுற மாதிரி இல்லை, ஆனா எதையும் மிஸ் பண்ற மாதிரி. ஒரு பேர் மேல கை வந்து நின்னுச்சு. ஒரு காலத்துல கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா கூட அந்த நாள் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருந்த ஒரு ஃபீல். அந்த ஒரு பேர். சாட் ஓபன் பண்ண, மேல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனேன். சாப்பிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, தூங்கிட்டியா, சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஆனா அந்த நேரத்துல அதுதான் உலகத்திலேயே மிக முக்கியமான விஷயம் மாதிரி இருந்தது. இப்போ நினைச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மொமெண்ட்ஸை விட இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான் அதிகமா மனசுல தங்கிடுது. ஒரு வாய்ஸ் நோட், ஒரு நோக்கமே இல்லாத ஒரு சிரிப்பு, டைப் பண்ணிட்டு டெலீட் பண்ண ஒரு மெசேஜ், அதெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஹார்ட் பீட் மாதிரி. ஆனா எல்லா சாட்ஸ்க்கும் ஒரு நாள் சைலன்ஸ் வந்துடும். அது சண்டையால இருக்கலாம், டிஸ்டன்ஸால இருக்கலாம், இல்ல ரீசனே இல்லாம கூட இருக்கலாம். முதல்ல ரிப்ளை லேட்டா வரும், அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் குறையும், பின்னாடி குட் நைட் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் இல்ல? ஒரு காலத்துல நம்ம நோட்டிபிகேஷன் வந்து ஹார்ட் பீட் அதிகமாகிற அந்த சேம் பர்சன் ஒரு நாள் ஆன்லைன்ல இருந்தாலும் கூட நமக்காக டைப் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமும் நம்ம மனசு அந்த பழக்கத்தை விட்டுறாது. இப்பவும் சில நேரம் ஃபோன் வைப்ரேட் ஆனா ஒரு செகண்ட் அவங்களான்னு தான் தோணும். அது அவங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் மனசு நார்மலா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும். ஆனா உள்ள இருக்கிற அமைதி கொஞ்சம் கொஞ்சமா உடையும். இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. ரொம்ப சிம்பிளான லைன் தான், ஆனா அந்த லைன் டைப் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் தேவைன்னு தெரியுமா? பல ஃபீலிங்ஸ், ஆனா ஒரே ஒரு சென்டென்ஸ்குள்ள நின்றுட்டு இருக்கும். நான் இன்னும் உங்களை நினைக்கிறேன், நீங்க இல்லாத இடத்துக்கு நான் இன்னும் பழகல, நம்ம கான்வர்சேஷன் மிஸ் ஆகுது, இதெல்லாம் சொல்ல முடியாம எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் வந்துடும். நான் அந்த மெசேஜை டைப் பண்ணி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனா சென்ட் பண்ணல. ஏன்னா சில ரிலேஷன்ஷிப்ஸ் மீண்டும் பேச ஆரம்பிக்கலாம்னு இருக்காது, அதை டிஸ்டர்ப் பண்ணாம நினைவாகவே வச்சுக்கணும் தான் தோணும். அனுப்பப்படாத மெசேஜஸ் ஃபோன் டிராப்ஸ்ல மட்டும் இல்லை, நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய இருக்கு. சில சாரி, சில தேங்க்யூ, சில நாள் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த வார்த்தைகள் வெளியே வராமலேயே உள்ள வாழ்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில சில பேர் வருவாங்க, நம்ம கூட லைஃப் லாங் இருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடுவாங்க. இப்போ அவங்க இல்லை, ஆனா சில சாங்ஸ், சில பிளேசஸ், சில டைமிங்ஸ் அவங்கள நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். ராத்திரி லேட்டா ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மனசு ரொம்ப ஹானஸ்டா ஆயிடும். அப்போதான் நம்ம மறைக்க ட்ரை பண்ற ஃபீலிங்ஸ் எல்லாம் மெதுவா வெளியே வரும். அதனாலதான் பல அன்சென்ட் மெசேஜஸ் எல்லாம் ராத்திரியில டைப் ஆகுது. இன்னைக்கு நான் அந்த மெசேஜை சென்ட் பண்ணேன், ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சில பேர் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாலும் அவங்க கொடுத்த ஃபீலிங்ஸ் நம்மளை விட்டு போகாது. சில கான்வர்சேஷன் முடிஞ்சிடும், ஆனா அதோட எக்கோ மட்டும் ரொம்ப நாளைக்கு மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இது வரைக்கும் மனதின் பக்கங்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு உங்க போன்லயும் சென்ட் ஆகாத மெசேஜ் இருக்கலாம், ஆனா அதை விட சொல்லப்படாத ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு பக்கத்துல சந்திக்கலாம். நன்றி.